கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கேள்வி பதில். உடன்படிக்கை பெட்டி தற்பொழுது எங்கு உள்ளது? 1 ராஜாக்கள் 8:9. கற்பலகை மட்டும் உள்ளது. அந்த வசனத்தில் கற்பலகை மட்டுமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலுக்கு கற்பலகை நியாயப்பிரமாணம் மட்டும் உள்ளது. எரேமியா காலத்தில் உடன்படிக்கை பெட்டியானது மறைத்து வைத்ததாக சொல்லப்படுகிறது. 2வது தேவாலயம் கட்டும்போது உடன்படிக்கை பெட்டி இருந்ததாக வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். தீத்துராயன் தலைமையில் ரோமர்களால் தேவாலயம் தீக்கிரையாக்கும் போது கிபி 70 உடன்படிக்கை பெட்டி மறைத்து வைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகிறது. 1967க்கு பிறகு எருசலேம் இஸ்ரவேலர் வசம் வந்த பிறகு கும்ரான் குகையில் ஆராய்ச்சி செய்யப்பட்டது. கொல்கத்தா மலைக்கு அடியில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. டெம்பிள் ஆர்கிடெக்ட் என்ற நிறுவனம் எங்களிடம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இது எந்த அளவிற்கு ஆதாரப்பூர்வமான உண்மை என்று தெரியவில்லை. 2வது கேள்வி. நோவா காலத்தில் மிருகங்கள் ஏன் சண்டை போடவில்லை? ஆதியாகமம் 9:4. இனி மாம்சத்தை புசிக்கலாம். அப்படி என்றால் விலங்குகள் எல்லாம் அதற்கு முன்பாக வரை வெஜிடேரியனாக இருந்திருக்கிறது. அதனால் அவர்கள் சண்டை போடவில்லை. ஏதேனிலிருந்து நோவா காலம் வரைக்கும் வெஜிடேரியனாக தான் இருந்தது. 1000 வருட அரசாட்சியில் மிருகங்கள் எப்படி இருக்கும்? பூமியில் தான் இருக்கும், சுத்தமுள்ளதாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. 3வது கேள்வி. ஆல் சோல்ஸ் டே இறந்தவர்களுக்கு சடங்காச்சாரம் செய்யலாமா? சரியா? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற சரீரம் பரதேசுக்கு போய்விடும். சரீரம் மறுரூபமாகி ஆவிக்குரிய சரத்தை அடைகிறது. இயேசுவின் மரணத்துக்கு பிறகு எந்த சடங்காச்சாரம் கிடையாது. அதற்கு பிறகு மருத்த பரிசுத்தவான்களுக்கு எதுவும் செய்யப்படவில்லை. இது செய்வதெல்லாம் மூட நம்பிக்கை. புதிய ஏற்பாட்டில் சரீர மீட்பு அடைகிறது. அதனால் இந்த சடங்காச்சாரங்கள்லாம் செய்வது தவறு. அது நாம் செய்யக்கூடாது. இது குறித்தான முழுமையான விளக்கங்களை நம் பிரதர் MD ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள். பாருங்கள், கேளுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாயிருக்கும். உங்கள் வேத அறிவை இன்னும் வளர்ப்பதாக இருக்கும். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த கேள்வியும் வசனமும் அப்படிங்கிற பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஒரு காரியத்தை கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் இன்னைக்கு. என்னென்னா, நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் திருப்பி பைபிளை இன்னொரு தடவை படிக்க வைக்கிது. இப்படிலாம் கேள்வி கேட்க முடியுமா, இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியுமான்லாம் நிறைய கேள்வி வந்திருக்கு. உங்களை கேள்வியில் நிறைய பேர் கேள்வியை நான் பதில் சொல்லாமல் எடுத்து வச்சிருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, அந்த கேள்விக்கெல்லாம் எனக்கு உண்மையிலே பதில் தெரில. ஏன்னா அந்த பகுதி எனக்கு வேத பகுதியில் ஞாபகத்திலே இல்லை. அவங்க கேட்டிருக்கிற கேள்வியெல்லாம் அவ்வளோ அறிவுபூர்வமாகவும் இருக்குது, ஆழமாகவும் இருக்குது. ஸோ அதுக்கு சாதாரணமாக நம்ம பதில் கொடுத்துட முடியாது. அதை இன்னும் கொஞ்சம் படிக்கணும், ஒரு சிலர்லாம் கன்சல்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதனால் உங்கள் கேள்விக்கு பதில் வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் தயவுசெய்து விரக்தி அடைய வேண்டாம். உங்கள் கேள்விக்கான பதில் கண்டிப்பாக நாங்கள் தருவோம். இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளுக்கு மட்டும் முன்னாடி பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கேள்வி பதில் பகுதிக்குள்ளே கடந்து போக முதலாவதாக உடன்படிக்கை பெட்டி பற்றி கேட்டிருக்கிறாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி பற்றி உங்களுக்கு சொல்லுங்கள், இப்போ எங்கே இருக்குது, அது எங்கே இருந்துச்சு அப்படின்லாம் கேட்டிருக்கிறாங்க. இந்த உடன்படிக்கை பெட்டியை பற்றி நமக்கு எல்லாருக்குமே மோசே காலத்தில் உருவானது அது எல்லாமே தெரியும். நமக்கு சாலமோன் காலம் வரைக்கும் அந்த உடன்படிக்கை பெட்டியை பற்றின ஹிஸ்ட்ரி நமக்கு இருக்குது. சாலமோன் காலத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா, அதில் 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதில் மோசையின் கற்பலகைகளை அல்லாமல் வேறு ஒன்றும் அதில் இல்லைன்னு இருக்கு. அதாவது துளிர்த்தக்கோல், ஆரோனின் துளிர்த்தக்கோலும் அது உள்ள மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் இருக்கும். ஸோ அந்த ரெண்டும் அதில் இல்லை, வெறும் கற்பலகைகள் தான் இருக்குது அப்படின்னு இருக்கு. அது புறஜாதி தேசத்துக்கு போயிட்டு வரும்போது அந்த உடன்படிக்கை பெட்டி சேதாரப்பட்டு விட்டது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இந்த கற்பலகைகள் மட்டும் இருந்தது. ஏன் தேவன் இப்படி அனுமதி கொடுத்தார்னா, இதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. என்னன்னு கேட்டால், புறஜாதியார்ட்ட போயிருச்சு. அதாவது உடன்படிக்கை புறஜாதியாரோடு போய்விட்டது, அதாவது நம்மோடு கூட வந்து விட்டது. அதற்கு பிறகு இஸ்ரவேலர்களுக்கு கற்பலகைகள் மட்டும் உண்டு, நியாயப்பிரமாணம் மட்டும் உண்டு. தெரிந்து கொள்ளுதல் அது அவங்களை விட்டு போயிருச்சு, நம்ம கிட்ட வந்துருச்சு. அந்த தெரிந்து கொள்ளுதல், புறஜாதியாரை கதை தெரிந்து கொண்டார், அவர்களை விட்டு தெரிந்து கொள்ளுதல் போயிருச்சு. ஆசாரித்துவம் அவங்களை விட்டு போயிருச்சு. கிருபையின் பிரமாணம் நம்மகிட்ட வந்துருச்சு. 2வது அந்த மன்னா, மறைவான மன்னா, இது அவங்களுக்கு போயிருச்சு, நம்மகிட்ட வந்துருச்சு இந்த மறைவான. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, ஜெயங்கொள்ளுறவன் எவனுக்கோ அவனுக்கு மறைவான மன்னாவை கொடுப்பேன். இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம் அதில் இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன ஆச்சுன்னு தெரியாது. எரேமியா காலத்தில் அது மறைத்து வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு 2வது தேவாலயம் வரும்போது அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்ததாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அது எப்போ காணாம போச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், கிபி 70 தேவாலயத்தை தீக்கிரையாக்கும் போது, தீத்துராயன் தலைமையில் ரோமர்கள் தீக்கிரையாக்கும் போது அதை எடுத்துக்கிட்டு அது மறைத்து வைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாங்க.
அதற்கு பிறகு அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன ஆச்சு யாருக்குமே தெரியல. இப்போ சமீபத்தில் 1967 பிறகு, அதாவது எருசலேம் இஸ்ரவேல் வசம் வந்த பிறகு கும்ரான் குகைகளில் ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டது. அப்போ கொல்கத்தா மலைக்கு அடியில் அது கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதற்கு ஆதாரபூர்வமாக டெம்பிள் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான டெம்பிள் இன்ஸ்டியூட்காரங்க, அதாவது 3வது தேவாலயத்தை கட்டுவதற்கு ஏற்படுத்தப்பட்டதான குழு, அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு வலைத்தளத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த அளவுக்கு ஆதாரபூர்வமான நமக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உடன்படிக்கை பெட்டி என்பது ஒரு அடையாளம். அது ஆசாரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டி இப்ப இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? உடன்படிக்கை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது, உடன்படிக்கை நம்மிடத்துல வந்து விட்டதுன்னு அர்த்தம். நாம தான் இப்போ உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறோம். நமக்குள்ளதான் கர்த்தர் வந்து தெரிந்து கொள்வதை வச்சிருக்கிறாரு. நமக்கு தான் கர்த்தர் வந்து இப்போ மறைவான மன்னாவை கொடுக்கிறாரு. ஸோ பைபிள் படி உடன்படிக்கை பெட்டி கடைசியில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரலோகத்தில் காணப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ உலக பிரகாரமான உடன்படிக்கை பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டதாக இஸ்ரவேல் சொல்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு அதுல உண்மை இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம அடுத்த கேள்விக்கு போக. இந்த கேள்வி என்னன்னா, நோவா காலத்துல இந்த எல்லா மிருகங்களும் பேழைக்குள்ள இருந்துச்சே, அப்படி இருக்கும்போது அந்த மிருகங்கள் எப்படி ஒன்றோடு ஒன்று தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இவங்க 2 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுல முதல் கேள்வி நம்ம சொல்லிடுவோம். நோவா காலம் வரைக்கும், அதாவது ஜலப்பிரளயம் வரைக்கும் பியூர் வெஜிடேரியன் தான், நான் வெஜிடேரியன் கிடையாது. ஏன்னு சொன்னா நான் வெஜிடேரியனுங்கிறது எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு இனி நீங்கள் மாம்சத்தை புசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இனி மாம்சத்தை புசிக்கலான்றார். ஸோ ஏதேன்ல இருந்து நோவா காலம் வரைக்கும் வெஜிடேரியன் தான். ஸோ அப்போ எல்லாமே வெஜிடேரியனாக தான் இருந்திருக்கு, எதுவுமே நான் வெஜிடேரியன் கிடையாது. ஸோ அதனால ஒன்றை ஒன்று சாப்பிடுவதற்கு வழியில், அதாவது புலி ஆட்டை சாப்பிட்றதுக்கோ அல்லது வந்துட்டு சிங்கம் வந்து மற்ற உயிரினங்களை அடித்து சாப்பிட்றதுக்கோ அங்கே வழி இல்லை. மனிதர்கள் கூட வெஜிடேரியனாக தான் இருந்தாங்க. அதனால தான் ஆயிடவர் சரசாட்சி திரும்பி வரும்போது அது வெஜிடேரியன். அப்போவும் புலியும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாக மேயும், நம்ம அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் நடக்குது. 11ஆம் அதிகாரத்தில் இருக்கு நமக்கு ஏசாயா புஸ்தகத்தில். ஸோ இப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டால், இந்த மிருகங்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று அடிப்பதற்கு வேலையே கிடையாது, எல்லாமே ஒன்றாக தான் இருக்கிறது. ஆனால் அவருடைய சுபாவங்கள் தான் மாறப்பட்டிருந்தது. எப்படின்னா சுத்தம் அசுத்தமாக மாறி இருந்துச்சு. கர்த்தர் படைக்கும் போது காட்டு மிருகம் நாட்டு மிருகமாக இருந்தது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அதே மிருகங்கள் நோவா பேழைக்குள்ள போகும்போது காட்டு மிருகம் நாட்டு மிருகமா இல்லாம எல்லாம் ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆயிடுச்சு. அதை தான் நான் சொல்வேன், அது ஒரு பாவம். மிக்ஸ் ஆயிடுச்சு. மிக்ஸ் ஆன பிறகு அசுத்தம் சுத்தம் அப்படிதான் இருக்கு, சுத்தமானவைகளிலும் அசுத்தமானவைகளிலும் அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இப்போ எல்லாமே வெஜிடேரியன். அதற்கு பிறகுதான் எல்லாம் நான் வெஜிடேரியன். எப்போ? நோவா பேழையை விட்டு வெளியே வரும்போது. இவங்களுடைய 2வது கேள்வி இவங்களே என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, ஆயிடவர் அரசாட்சியில் மிருகங்கள் எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போ நீங்கள் சொல்றீங்க புலி ஆட்டுக்குட்டியோட கூட மேயும் அப்படின்லாம் சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது இந்த இயேசுடைய 2ஆம் வருகையில் இந்த உலகத்தில் இருக்க எல்லாம் அழிஞ்சு போயிருமே அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் அழிஞ்சு போகாது. ஆண்டவர் துன்மார்க்கரை மட்டும்தான் அழிக்கிறார். இந்த பூமியில தான் ஆட்சி நடக்க போகிறது. இந்த பூமியில கடல் இருக்கும், இந்த பூமியில தான் உயிரினங்கள் இருக்கும். ஆண்டவர் அதுல சுத்தமானவைகளை மாத்திரம் வச்சிருப்பார். இப்ப எப்படி நோவா காலத்துல இருந்துச்சு பாத்தீங்களா, ஆதாம்ல நோவா வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆயிடவர் சரசாட்சி தான் நடக்க போகுது. அதனால மிருகங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுல மிருகங்கள் எல்லாம் அழிந்து போகும்னு சொல்லப்படல. அதுவும் நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிட்டே வந்தீங்கன்னா 3 1 பங்கு 3 1 பங்கு 3 1 பங்கு தான் இருக்கும். எல்லாம் அழிக்கப்பட்டது அப்படின்னு இருக்காது. இப்ப நோவா காலத்தை மாதிரியே ஆயிடவர் சரசாட்சிக்கு முன்னாடி நடக்கும். அப்போ எப்படி நோவா காலத்தில் மிருகங்கள் பாதுகாக்கப்பட்டதோ அதே மாதிரி ஆயிடவர் சரசாட்சிக்கு முன்னாடியும் மிருகங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் காலத்துல அவைகள் பலுகி பெருகி பூமியை நிரப்பும். நாம நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். இப்போ இருக்கக்கூடியதான ஒரு பாரம்பரியமான கேள்வி என்னன்னா, ஆல் சோல்ஸ் டே, அதாவது இந்த இறந்து போனவர்களுக்காக போய் என்ன செய்யறாங்க, சிலர் சடங்காச்சாரமாக மாலையை போட்டு ஒவ்வொரு வருஷமும் ஆல் சோல்ஸ் டே அப்படின்னு ஒன்று வரும். அந்த ஆத்துமாக்களை, இறந்து போன ஆத்துமாக்களுக்காக போய் என்ன செய்யறது, வேண்டுதல் செய்யறது, மாஸ் வைப்பாங்க. அப்புறம் அங்க அவங்களுக்கு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்சமானதெல்லாம் செய்வாங்க. அப்படி செய்வாங்க. இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. வேதத்தின்படி இந்த சரீரம் இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு முன்பாக வரைக்கும், நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தும் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு முன்பாக வரைக்கும் இந்த சரீரத்திற்கு மீட்பு கிடையாது. சரீர மீட்பு அப்படின்னு ஒன்று இல்லாமல் இருந்தது. அதனால இந்த சரீரம், நான் உலக பிரகாரமாக சொல்றேன், அந்த சரீரம் புதைக்கப்பட்டாலும் அந்த சரீரத்தை குறித்த தர்க்கம் ஒன்று உண்டாச்சு. யாருக்கு? பிசாசுக்கும் தேவதூதனுக்கும் உண்டாச்சு. மோசையின் சரீரத்தை குறித்து அப்படின்னு சொல்லி ஒரு தர்க்கம் உண்டாச்சு, சரீர மீட்பு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு நம்ம ஆத்மா மட்டுமில்ல, சரீரமும் மீட்கப்படுகிறது, சரீர மீட்பு அடைகிறது. இது மறுரூபமாகிறது. இந்த சரீரமானது என்னவாகுதுன்னு கேட்டீங்கன்னா, மறுரூபமாகி அழிவுள்ளதான இது அழியாமை தரித்துக் கொள்ள போகிறது. இந்த மாம்ச சரீரம் ஆவிக்குரிய சரீரமாக மாறும். முன்னாடி எல்லாமே பிசாசுகிட்ட போயிடுச்சு. இப்போ
எல்லாமே ஆண்டவர் அதை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டார். அப்படி இருக்கும்போது இந்த சரீரம், கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிற சரீரம் மறுரூபமாகி பரதீசிக்கு போயிடும். எங்க போயிடும்? மரித்த பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் ஆவிகள் இளைப்பாறுகிற இடத்துக்கு போவாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் மேல் பாதாளத்துக்கு போவாங்க. அந்த பாதாளம் முழுவதும் பிசாசுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இயேசுவின் மரணத்தோடு அந்த மேல் பாதாளத்தில் அவர் இறங்கி காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்து சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார்னு சொல்லப்படு அவங்களை எடுத்துக்கொண்டு பரதேசிக்கு போயிட்டார். ஸோ இப்போ நம்முடைய சரீரம் என்னவாகுதுன்னா மறுரூபம் ஆயிடுது. மறுரூபமாகி ஆவிக்குரிய சரீரத்தை அது அடைகிறது. அப்ப இந்த சரீரத்துக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சரீரத்துக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா தூப வர்க்கம் போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் இயேசு, ஆனா இயேசுவின் மரணத்தோடு கூட அது முடிஞ்சிருச்சு. அதனாலதான் இயேசுவின் சரீரத்துக்கு அவங்க தூப வர்க்கம் போற வரும்போது அங்கே சரீரம் இல்லை. அந்த சரீரத்துக்கு செய்ய வேண்டிய சடங்காச்சாரம் அங்கே ஸ்டாப் பண்ணப்பட்டு விட்டது. அதற்கு பிறகு எந்த ஒரு பரிசுத்தவான்கள், அதாவது பவுலா இருக்கட்டும், ஸ்தேவானா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், எந்த ஒரு பரிசுத்தவான்கள் சரீரத்துக்கும் போய் தூப வர்க்கம் போட்டாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, எதுவுமே இருக்காது. இன்னும் பைபிள் வசனத்தின்படி இன்னும் கொஞ்சம் தெளிவா நீங்க போனீங்கன்னு சொன்னா செத்தவனுக்கு சொரணை இல்லைன்னு இருக்கு. நாம மரிச்சாச்சு, அதோட முடிஞ்சிருச்சு. அது மண்ணோட மண்ணா போயிடும், டிகே ஆயிடும். அதுக்கப்புறம் மண்ணில் அது ஃபுல்லா கரைஞ்சு போயிடும். அப்படி இருக்கும்போது இந்த சரீரத்துக்கு அங்க உள்ள இருக்கக்கூடியது வெறும் எலும்புகள் மட்டும்தான் இருக்கும். ஆத்மா எங்க இருக்க போது? பரதேசில் இருக்க போது. அப்ப இங்க போய் அதுக்கு பால் ஊத்தவோ அல்லது அதுக்கு மாலை போடவோ கேண்டில் கொளுத்தவோ அதுக்கு பிடிச்சத போய் வருஷம் போய் கல்லறையை கழுவி விட்டுறதோ அதுல ஒரு பிரோஜனமும் இல்லை. இது ஒரு பழைய ஏற்பாட்டு சடங்காச்சாரம். இன்னும் சொல்ல போனா புறஜாதியார் சடங்காச்சாரம். எகிப்துல தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா மம்மிஸ் மாதிரி உள்ள வச்சு பாடம் பண்ணி அதுக்கு தேவையானதெல்லாம் செய்வாங்க. இது சைனீஸ்குள்ளேயும் இப்படிப்பட்ட கலாச்சாரங்கள் உண்டு. அந்த கலாச்சாரங்கள் அதுக்கு பின்னாட்களில் நமக்கும் வந்துச்சு. ஆனாலும் நீங்க நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இது அந்த சரீரத்துக்கு அவர்கள் போய் அதற்கு பிறகு வருஷம் எதையும் செஞ்சாங்கன்னு ஆபிரகாம் சரீரத்துக்கோ அல்லது ஈசாக்கு சரீரத்துக்கோ யாக்கோபு சரீரத்துக்கோ வருஷம் போய் கொண்டாடினாங்கன்னு இருக்காது. ஒரே ஒருத்தர் மட்டும் தான் சொல்வார். யாரு? யோசேப்பு சொல்வாரு, எகிப்தில் இருக்கிற என்னுடையதான இந்த எலும்புகளை கொண்டு போய் அங்க புதைச்சிருங்க, ஏன்னா என்னுடைய எலும்புகள் கூட இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு அவர் விரும்பினார். அவ்வளவுதானே ஒழிய மற்றபடி இந்த சரீரத்துக்கு அப்படி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒரு வகையான மூட நம்பிக்கை. ஆனா அது இன்னைக்கு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அப்படியே போய் ஜாலியா குடும்பமா போய் கலரில் போய், அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ எப்படி நம்ம சரீர பிரகாரமாய் தேவனை தேடுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்களேன். நாமெல்லாம் ஆவியில தேடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த சரீரபரமா தேடுறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சில நேரம் சந்தோஷம், கொஞ்ச நேரம் அந்த சந்தோஷம் கிடைக்கும். அதுக்காக அவங்க செய்யறாங்களே ஒழிய மற்றபடி அதை வேதாகம ரீதியாக எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. இதுக்கு அவங்க ஏதாவது சில வசனங்களை இட்டுக்கட்டி எடுப்பாங்க. ஆனா ஆஸ் பர் பைபிள் புதிய ஏற்பாடு சரீர மீட்பு அடைகிறதுனால நம்முடைய ஆத்மா